இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிடம் பழையவைகள் ஒளிந்து போனதாக நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதில்ல. நம்முடைய பழைய சிந்தனைகள், பழைய குணங்கள், பழைய பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் நம்மை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. தேவன் நம்மிடம் விரும்பாதவைகள் என்று நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அன்று நம்ம ஒதுக்கி வச்சவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப நம்மக்கிட்ட தொற்றிக்கொள்ளுது. நம்மிடம் இருக்கும் பழைய ஆவியின் செயல்பாடுகளை களைஞ்சி புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஆவியின் செயல்பாடுகளை முற்றிலுமாக நம்ம ஒழித்து நம்ம புதிய மனுஷங்களாக மாறணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகாமல் நீங்கள் ஜெபங்கள், வேத வாசிப்பு, தேவனை நோக்கி அபயமிடுதல் இதெல்லாமே வெறும் சடங்காகவே இருக்கும். அதனால் உள்ளத்தில் நீங்கள் புதிய ஆவி உள்ளவர்களாக மாறி மெய்யாகவே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை இப்பொழுது தரித்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரமப்பா, உம்மை போற்றுகிறோமப்பா, உம்மை புகழுகிறோமப்பா, உம்மை கனப்படுத்துகிறோமப்பா, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோமப்பா. ஆமென். இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் ஆறுதல் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இருதயத்தில் குழப்பத்தோடு இதை கேட்டுட்ருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா பிரச்சனைகளிலிருந்து இந்த பிள்ளைகளை நீக்கி தங்க பண்ணுங்கப்பா. ஆமென். இந்த இருதயத்தில் அப்பா நீங்கள் வேறு ஆவியை ஊற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அன்றைக்கு காலேப் கானான் தேசத்தை அப்பா வேவு பார்க்கறதுக்காக போகும்போது மற்றவங்க எல்லாரும் அங்கே இருக்கிற உண்மையை பேசும்போது காலேப் மட்டும் அப்பா தேவனுடைய வல்லமையை பேசினா ஏசப்பா. ஆமென். அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்க பெரிய ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோம், நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்கப்பா. ஆனால் காலேப் வேறு ஆவியை உடையவனாக இருந்ததுனால அங்கே இருக்கிறவங்கள ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம், ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான்ப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அதே மாதிரியான ஒரு மாற்றம் வரணும்ப்பா. வேறு ஆவி உடையவர்களாக இவங்க மாறணும்ப்பா, புதிய சிருஷ்டியாக மாறணும்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக மாறணும்ப்பா. ஆமென். எந்த பிரச்சனையை பார்த்தும் அது பெரிய பிரச்சனைன்னு பேசாமல் அதெல்லாவற்றையும் விட பெரிய தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்ல வைங்க இயேசப்பா. ஆமென். எந்த நேரத்திலும் புலம்பாமல் கவலைப்படாமல் அப்பா உம்மை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கிறவைங்கப்பா. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இருக்கிற பொருளாதார தடைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். அவங்க பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளின் நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்கப்பா, புலம்பிகிட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் அப்பா ஒரு வாஞ்சியை நீங்கள் உண்டு பண்ணுங்கப்பா. அவங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற வேலையை அந்த பிள்ளைகளின் கண்களில் காட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. ஆமென். அப்பா நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் காட்டுகிற வைராக்கியத்திற்காக நன்றியப்பா. ஆமென். இந்த பிள்ளைகள் அப்பா எங்கே அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல அப்பா இவர்களை கனப்படுத்துறதுக்காக நீங்கள் வைராக்கியம் வைத்திருக்கீங்க ஏசப்பா. பிள்ளைகளை அப்பா யாரெல்லாம் இழிவாக பேசினாங்களோ
அவங்க முன்னாடி நீங்கள் உயர்த்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஒன்றுக்கும் உதவாதவன் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லியவர்களுக்கு முன்பாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்துகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா எல்லாராலையும் வெறுக்கப்படுறாங்க அப்பா, ஒதுக்கி வைக்கப்படுறாங்கங்கிறதுனால ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். எனக்கென்று யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீ அனாதை அல்ல, உனக்கு நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, நண்பனுக்கு நண்பனாக அப்பா நீங்கள் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மா அப்பா கூட இருந்தால் செய்ய முடியாத உதவிகளை நீங்கள் செய்கிறீங்கப்பா. அவங்க கூட இருந்தால் கிடைக்காத ஆறுதலை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன். இந்த பிள்ளைகளுக்காக அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறுமைப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் சகாயராக இருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வை கொடுத்தரலுங்க ஏசப்பா. அமேன். தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அப்பா நீங்கள் இருக்கீங்கங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏசப்பா. இருதயத்தில் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும்போது அப்பா நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுடைய நினைவுகளில் இருக்கணும்ப்பா. எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவன் இருக்கிறாருங்கிற அப்பா ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நிரம்பணும் ஏசப்பா. யாரும் அப்பா எனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கக்கூடாதுப்பா. ஒரு அனாதையான உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுப்பா. அமேன். பெற்ற தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீ திகையாதே, நான் உன் தேவன் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது நீங்கள் அவங்களுடைய தேவன்கிறத அப்பா அந்த பிள்ளைகள் உறுதியாய் நம்பணும்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இது கூட அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீங்கள் துடைக்கிறீங்கப்பா. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை இப்பொழுது துடைக்குதுப்பா. அமேன். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கீங்கப்பா. அவர்களுக்காக நீங்கள் வைராக்கியமாக காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. இந்த கண்ணீர் எதற்காக வந்துச்சோ அப்பா அதை மாற்றி அந்த பிள்ளைகளை ஆனந்த களிப்புக்குள்ளாக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். துதியின் உடையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. உம்மை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வைங்க ஏசப்பா. அவர்கள் பெற்ற நன்மைக்காக, அவர்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க. நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளை இக்கட்டிலிருந்து பாதுகாத்து அப்பா உடைய சிறகுகளை நிழலில் வைத்து பாதுகாக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. யோபுவை வேலியடைத்து பாதுகாத்தீங்கப்பா. அதே மாதிரி இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வேலியடைத்து பாதுகாக்கிறீங்கப்பா. என்று ஒரு விபத்து தீங்கு அந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீங்கள் அரவணைத்திருக்கீங்க ஏசப்பா. உடைய உதவி செய்யும் மகத்துவமுள்ள கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்குதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய அருகாமையை உணரணும்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தை உணரணும்ப்பா. அம்மே நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கீங்கிறது அப்பா அந்த பிள்ளைகள் இப்பொழுது உணரணும். ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும்ப்பா. பெருமூச்சோடு நீங்கள் ஜெபிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிரசன்னத்தை இப்பொழுது உணர்ந்து அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உம்மோடு உறவாடணும் ஏசப்பா. அம்மே நீங்கள் அந்த பிள்ளைகளின் கரங்களை இறுக பற்றி கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் கைவிடாத என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வு பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது நிரப்பப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.